ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம நாட்டு பழைய ரூபாய் நோட்டுகள் என்னுடைய பிள்ளைங்கள் பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்க. இதை செலவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதைத்தான் இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இதை நோட்டை திருப்பி போட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா பல வண்ணத்தில் இருக்குது. ரூபாய் நோட்டு பல கலரில் இருக்குது. 100 ரூபா நோட்டில் பார்ப்போம் பாருங்களேன். அதில் பெண்கள் நடுவை நடுறாங்க. அதுக்கு மேலே ஒரு படம் இருக்குது பார்த்திங்களா? அது நமக்கு அந்த கரண்டு, அந்த வயல்களெல்லாம் கரண்டு இருக்கும்ல, அந்த இது கம்பியாக அந்த இது இருக்குது. அதுக்கு எனக்கு சொல்ல தெரியல. அதுக்கு இங்கிட்டு ஒரு கலரில் இருக்குது பார்த்திங்களா? அது பார்த்திங்கன்னா அந்த இது கருது விளைஞ்சு அதை அறுவடை பண்ணுற மிஷினு அது இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா டிராக்டர் உழுதுகிட்டு இருக்கு. அதுக்கு அங்கிட்டு பெண்கள் இந்த தேயிலை அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த இயற்கை சார்ந்த மரங்கள் இருக்குது. இது நம்ம பழைய பாராளுமன்ற பில்டிங்கு. அது மேலே ஒரு தேசிய கொடி இருக்குது. இது 20 ரூபாய் நோட்டில் சக்கரம், 50 ரூபா நோட்டில் தான் அந்த தேசிய கொடியுள்ள பழைய பாராளுமன்ற பில்டிங். இப்படி 10 ரூபா 20 ரூபாயில் சக்கரம் இருந்துச்சுல. இதில் பார்த்திங்கன்னா தேசிய பறவையும் விலங்குகளும் இருக்குது. தேசிய விலங்கு, மலர்கள் இதெல்லாம் இருக்குது. மான், மயில், நடுவில் மயில் சென்டரில் இருக்கிறது. அப்புறம் மான், அப்புறம் ஏதோ ஒன்று இருந்துச்சு அங்கே, மாடா என்னன்னு தெரில. குதிரை இருக்குது. இப்படி இருக்குது. சிலது எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. இந்த 5 ரூபா நோட்டு பார்த்திங்கன்னா ஒரு பசுமை நிறைந்த இதில் ஒரு டிராக்டர் உழுதுகிட்டு இருக்க மாதிரியான ஒரு படம். நம்ம உழைப்பு, இயற்கை சார்ந்த விஷயம், அதுக்கான வந்த கருவி, காந்தி தாத்தாவுடைய கண்ணாடி, காந்தி தாத்தாவுடைய ஃபோட்டோஸ் படம். இது பார்த்திங்கன்னா விண்வெளி போன்று இருக்குது. இந்த பூமி விண்வெளி அப்படின்ட்டு போட்டு அந்த படம் இருக்குது 2 ரூபாய் நோட்டில். எவ்வளோ அழகாக சொல்லுது பார்த்திங்களா? விண்வெளிக்கு போனாலும் பணம் தேவை. இது பார்த்திங்கன்னா 1 ரூபா நோட்டில் கப்பல் மாதிரி பாலம் அமைச்சது மாதிரி ஒரு அமைப்பு. கப்பல் மாதிரி வெளிநாட்டிலையும் போய் கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம காசு வர்றது மாதிரியான ஒரு இது அமைப்பில் இருக்குது. உழைப்பால் வரக்கூடியது பணம், உழைச்சி வர்றதுன்னு சொல்லிட்டு நம்ம தேச உழைப்பு, நம்மளுடைய உழைப்பு இயற்கை சார்ந்தது, தேசிய பறவை, விலங்கு, பூ அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் இயற்கை சார்ந்தது இது எல்லாமே இருக்குது. அதில் ஒவ்வொரு பணத்துலேயும் ஒவ்வொரு நோட்லேயும் ரூபாய் நோட்லேயும் ஒன்று எடுத்து சொல்கிற மாதிரி இருக்குது. நிறையா விஷயங்கள் எடுத்து சொல்லுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வெளிநாட்டிலேருந்து நம்ம சம்பாரிச்சதை ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி என்கிட்ட ஒரே 1 ரூபாய், நம்ம நாட்டு காசு மாதிரி அந்த நாட்டு காசு 1 ரூபாய். இதை ஒரு வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ரூபாய் நோட்டு ஒன்று இருந்துச்சு. அதையும் இதில் நான் பதிவு விடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் காயின்ஸ் போடுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.